அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இன்று இணைந்திருக்கிறார். நேற்றைய தினம் அக்கட்சி தலைவர் விஜயை சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் சந்தித்து 2 மணி நேரம் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில்தான் இன்று தவேகவில் இணைந்திருக்கிறார். காலை 10 மணிக்கு தவேக அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் இந்த இணைப்பு விழா நடந்துள்ளது. கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி தர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை இணைக்கும் முயற்சியில் முன்னாள் முதல்வர் OPS உள்ளிட்டோர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்திய மூத்த தலைவர் செங்கோட்டையன் மதுரையில் நடந்த தேவர் குருபூஜை விழாவின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் TTV தினகரன் OPSஐ சந்தித்து பேசியதும், அவர்களுடன் ஒரே காரில் சென்று கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்ததும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து எடப்பாடி பழனிசாமி கட்சியில் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என பலரையும் நீக்கி உத்தரவிட்டார். கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதால் செங்கோட்டையன் இனி அடுத்து என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. இந்த நிலையில்தான் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறார் என்ற தகவல்கள் வெளியானது. ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருடன் செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் செங்கோட்டையன் தன்னுடைய MLA பதவியை ராஜினாமா செய்தார். தலைமை செயலகத்துக்கு சென்று தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததுமே செங்கோட்டையன் தவேகவில் இணைவது உறுதியாகிவிட்டது. வரும் 30ஆம் தேதி செங்கோட்டையனின் சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுக்கூட்டம் நடத்துவதால் அதற்கு முன்பாகவே தன்னுடைய முடிவை செங்கோட்டையன் அறிவித்து தவேகவில் இணைவார் என்று செய்திகள் கசிந்தன. ஆனால் சென்னையில் தங்கியிருக்கும் செங்கோட்டையன் இன்றைய தினமே தவேக கட்சியில் இணைவார் என சொன்னார்கள். இதனையடுத்து நேற்று மாலை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அலுவலகத்திற்கு சென்றார். அங்கு சில நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா காரில் இருவரும் சென்னை பட்டினம்பாக்கத்தில் உள்ள தவேக தலைவர் விஜய் வீட்டுக்கு சென்றனர். அங்கு விஜயுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். இதனை அடுத்து தான் இன்று காலை 10 மணி அளவில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் இன்று செங்கோட்டையன் இணையும் விழா நடைபெற்றது. இன்று காலை 10 மணிக்கு கட்சியின் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்து கொண்டு தவேகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். விஜயை சந்தித்த போது தன்னுடன் தவேகவில் இணைய உள்ள அதிமுக நிர்வாகிகள் பட்டியலையும் விஜயிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவர்களுக்கும் விரைவில் பதவி வழங்குவதாக விஜய் உறுதியளித்திருக்கிறாராம். அந்த வகையில் அதிமுகவை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்ட முன்னாள் அமைச்சர், மதுரை மாவட்ட முன்னாள் அமைச்சர், ஈரோடு மாவட்ட முன்னாள் அமைச்சர் என பிரபலங்கள் சிலரும் தவேகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல திருவள்ளூர், வடசென்னை, தென்சென்னை, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ராமநாதபுரம் முன்னாள் மாவட்ட செயலர் ஒருவர் ஆகியோரையும் தவேகவில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி சுவாமிநாதன், காரைக்கால் ஹசானாவும் தவேகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. கட்சியில் சேரும் செங்கோட்டையனுக்கு தவேகவில் அமைப்பு செயலாளர், அவை தலைவர், முதன்மை பொதுச் செயலாளர் ஆகிய பதவிகளில் ஏதேனும் ஒன்றை வழங்க விஜய் முடிவு செய்துள்ளார். ஆனால் பொதுச் செயலர் என்ற அடையாளம் வரும் பதவி வேண்டாம் என செங்கோட்டையன் கூறியதாக தெரிகிறது. இதனால் செங்கோட்டையனுக்கு முக்கிய பொறுப்பு தந்து விஜய் இன்ப அதிர்ச்சியை தரப்போவதாக சொல்கிறார்கள். விஜய் அமைத்திருக்கும் 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவையும் செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்க விஜய் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது.
இந்த நிலையில்தான் கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி தர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதாவுக்கு தேர்தல் பிரச்சார பயணத்தை வகுத்து தந்த அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன். மேலும் கொங்கு மண்டல களத்தில் அவரது செயல்பாடு எப்போதும் கட்சி தலைமைக்கு திருப்தியை மட்டுமே தந்திருக்கிறது. அந்த வகையில் செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் விஜயுடன் இருந்தால் அது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். கொங்கு மண்டலத்தில் தாவேக்காவின் வாக்கு வங்கியையும் உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.